பெல் அடிச்ச உடனே அது பின்னால ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் அழகா, கர்த்தர் என் மேய்ப்பர், ஏதோ ஒரு வசனம், ஒரு நாளைக்கு வசனம் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர் எந்த ஊரை சேர்ந்தவங்க? அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா? இந்தியா. அந்த சிஸ்டர் இப்ப எந்த ஊரை சேர்ந்தவங்க? சென்னை, மதுரை, திருநெல்வேலி. திருநெல்வேலி. அந்த சிஸ்டர் யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமா, அக்கா வாங்களே, ஒரு நிமிஷம் முன்னால வாங்க. உலகத்துல எங்க தமிழ்ல வசனம் வாசிச்சாலும் வாய்ஸ் இந்த அக்காவோட வாய்ஸ். இந்த அக்கா பேரு தங்கம் அக்கா. இவங்க எனக்கு 9th படிக்கும்போது விபிஎஸ் டைரக்டர். அக்காவும் இன்னொரு ஜான் ஒரு டைரக்டர்னு, இவங்க மூலமா நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அன்னையில இருந்து அன்னைக்கு ரசிக்கப்பட்டு அதோட விட்டுறல. அவங்க ஏதாவது சோர்ந்து போன டிராமா வேண்டாம், போய் சும்மா கடை, நீங்க வா, நீ இதை செய்யுமாங்க. ஏக்கா என்னது ஒளியை பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீன்னு திட்டுன்னு திட்டி அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் கைவிடல. அதுக்காக தான் நான் அவங்கள சாம்பிள் வைக்கிறேன். நம்ம ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ரசிக்கப்பட்ட உடனே அதோட போயிட்டு வான்னு அனுப்பிடுவோம். நான் எனக்கு ஒரு என்ன வயசு, 9th படிக்கிறது, இத்தனை வயசு வரைக்கும் நீ அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இப்பவும் ஏதாவது சொன்னோம்னா கூப்பிட்டு திட்டுவாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது, செஞ்சு ஆகணும், எதுக்கு நீ போறா, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் உரிமையா திட்டுவாங்க. சோ இது ஒரு இத்தனை வருஷமும் என்னை வளர்த்துட்டு வராங்க இந்த அக்கா தான். நமக்கா ஒரு வசனம் சொல்லி காமிப்பாங்க. இவங்களுடைய ஐயா வந்து குருவானவர் ரெவரன் ரெவரன் ஜோன்ஸ் ஜாக்லன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்வர் ரேடியோல நிறைய செய்து கொடுப்பாங்க. அவங்க மனைவி தான். இப்ப அக்கா ஒரு வசனம் சொல்லுவாங்க, தர முடிச்சிடலாம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் என் தேவி. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலது கரத்தினால் உன்னை தான். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவி. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேங்க்யூ அக்கா.